ஹோட்டல் ஸ்டைலில் சுவையான அருமையான சாம்பார் செய்யணுமா? இதோ உங்களுக்கான தெளிவான விளக்கம் தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் கொடுத்துருக்க மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் நீங்களும் உங்கள் வீட்டிலேயே செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கங்க தேவையான அளவு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 10 எண்ணி எடுத்துக்கோங்க வெந்தயம். அந்த வெந்தயத்தை அடுத்து நம்ம சேர்க்குறோம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 5 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் ஆட் பண்ணுறோம். அடுத்து பெரிய வெங்காயத்தில் ஒரு அரை வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதையும் ஆட் பண்ணுறோம். அடுத்து பூண்டு எடுத்துக்கும் போது பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு பல் எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 4 பல் எடுத்துக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாயை நல்லா கீறி எடுத்துக்கிறோம். அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு தக்காளி எடுத்தால் போதும். கட் பண்ணி எடுத்து அதையும் நல்லா வதக்கிக்கங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் காய்கறிகள் சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம காய்கறிகள் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டேன். அடுத்து கத்தரிக்காய் நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவரைக்காய் போட்டிருக்கோம். அடுத்து முள்ளங்கி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கிறணும். அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், சாம்பார் பொடி 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா காய்கறிகளில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடி பிடிச்சிடாம நல்லா கிண்டி விடுங்க. மசாலா எல்லா காய்கறிகளையும் ஒட்டினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம். தண்ணி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது என்ன தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அரிசி நம்ம அலசியிருப்போம்ல, ஃபஸ்ட்டு 2 அலசு அலசி கீழே ஊற்றிருப்போம். 3வது அலசு அலசுகிற தண்ணியை நம்ம எடுத்துக்கிட்டோம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிட்டோம். லைட்டாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறோம். மூடி போட்டு 1 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். பருப்பு வேக வச்சது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா விரிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கிறணும். நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணியோட அந்த பருப்பையும் சேர்த்து அப்படியே நம்ம ஊற்றுறோம் சாம்பாரில். ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பருப்பு கீழே அப்படியே தங்கிரும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 3 பல் புளி எடுத்துக்கோங்க. அந்த புளியை தண்ணியில் கரைச்சி அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதை நம்ம இப்போ இதோட சேர்த்து ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிரும். கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து மேலே தூவி விட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு மறுபடியும் ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விடும்போது அந்த ஓரத்துலனா நொர நொறையாக வந்திருக்கு பாருங்கள். அந்த சுற்றி வந்திருக்கிறது அப்படியே ஓரத்தில் போயிடும். அது வரை கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க.
இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. காய்கறிகளும் ஓரளவு நல்லா வெந்துருச்சு. அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கிறோம். தாளிக்க தேவையானது. இப்போ எண்ணெய் வந்து அதில் தேவையான அளவு ஊற்றிக்கிறோம். ஏன் வந்து எண்ணெய் இந்த கலரில் இருக்குன்னா, குளிர்காலத்தில் எடுத்த வீடியோ. அதனால வந்து எண்ணெய் திரண்ட மாதிரி இருக்குது. 1 ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். சிம்மிலே வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் லைட்டாக சேர்த்து அதை வந்து இந்த சாம்பாரில் அப்படியே ஊற்றிடுங்க. அந்த கடாயில் வந்து ஒட்டியிருக்கதை நம்ம வந்து இந்த மாதிரி சாம்பாரை திருப்பி ஊற்றி நல்லா கலக்கி விட்டு திரும்பவும் வந்து அதே கடாயில் ஊற்றிடலாம். இப்போ வந்து பாருங்கள், சுவையான சாம்பார் வந்து தயாராகிருச்சு. மேலாப்பில் வந்து கொத்தமல்லி இலைகளை வந்து நல்லா தூவி விடுங்க. அவ்வளோதான், ஹோட்டல் ஸ்டைலில் அருமையான சுவையான சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சுவையான சாம்பாரை இட்லி, தோசை, சாதம் எதுக்கு வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் அருமையான ஹோட்டல் ஸ்டைல் சுவையான சாம்பார் வந்து நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள், நாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.